வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி விடியல் அப்படிங்கிற சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சோசியல்லேருந்து பாலிட்டியில் லெசன் இந்திய அரசியலமைப்பு குறித்து பார்த்துருப்போம். அடுத்து 10th சோசியல்லேருந்து இந்திய அரசியலமைப்பு குறித்து பார்த்துருக்கோம். இப்போ 12thலேருந்து டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். மத சார்பு அரசு. மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மத சார்பு அரசு எனப்படும். மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசு உதாரணங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான், வாட்டிகன் இதெல்லாம் மத சார்பு அரசாக இருக்கும். பாகிஸ்தான், வாட்டிகன் நகரங்கள் இது எல்லாமே மத சார்பு அரசாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசியமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றின. இதெல்லாம் தான் நம்ம 6th 10th பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்த அரசாங்க சட்டம் 1935லேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். பிரிட்டன் நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். அமெரிக்க அரசமைப்பு, அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் உரிமை. அயர்லாந்தில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்திருப்போம். டிபிஎஸ்பி அதான் சொல்கிறாங்க. அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அதுக்கப்புறம் கனடா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை மற்றும் அதிகார வரம்பு பற்றி எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியா வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். இதெல்லாமே அரசியலமைப்பின் மூல ஆதாரங்களாக இருக்குது. எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். புக்கில் டீப்பாக படிச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல் நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிரான்ஸ்லேருந்து குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிற வேர்டு எடுத்திருப்போம். தென்னாப்பிரிக்கா அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்வோம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிமைகள்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுது. இந்த வாக்காளர் பட்டியலின்படி தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மாநிலங்களவை 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதை தவிர 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாங்க. அடுத்தது மக்களவை 545 உறுப்பினர்கள், 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. அவங்க ஆங்கிலோ இந்தியர்கள். காலம் 5 ஆண்டு காலம். குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்.
தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலேருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலேருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து 3/5/1952 அன்று தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. அவ்வளோதான். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 27/7/1956 முதல் 13/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இது நமக்கு தெரிஞ்சதுதான். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959 டு 1959 ஆரம்பித்து 1961 வரைக்கும் நடந்திருக்கும். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959 6 மற்றும் 9 மே 1961 வரைக்கும் நடந்திருக்கும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச்சில் நடந்திருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது போன்றவே பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.